விஜயோட பேச்சை கேட்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக தான் வருது. தெரிஞ்சே இவர் பேசுகிறாரா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுகிறாரா, இல்லை மக்களை ஏமாத்திடலான்னு பேசுகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன இந்த கேள்வி வர்றதுக்கு என்ன காரணம்னா, சில கட்சி தொடங்குறவங்க என்ன செய்வாங்க, குறிப்பாக இவர் கொள்கை தலைவர்னு சொல்லி 5 பேரை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா அவர்களையும் கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டாரு. அண்ணா சொல்றது தான், நான் அண்ணாவுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்து அண்ணாவின் கொள்கை வழி நான் வந்தேனா, அதனால அண்ணா சொல்றது தான் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அண்ணா சொன்னாரு, நீ கட்சியை வளர்க்கணும்னா மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், மக்கள் கஷ்டங்களை புரிந்து கொள், மக்களுக்கு உதவி செய், உனக்கு பதவி புகழ் செல்வாக்கு தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார். அந்த அடிப்படையில் தான் 1949 தொடங்கப்பட்ட இயக்கம் 1957 முதல்ல தேர்தல் நின்று 15 இடத்தை பிடிச்சி, அப்புறம் 62 50 இடத்தை பிடிச்சி 1967 ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சு. அப்படி லேசாலாம் வந்துடல. அண்ணாவுக்கே இந்த நிலை தான். அப்படி இருக்கும் போது இவர் எங்கே போனாலும் எதை செய்தாலும் திமுக 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 திமுகங்கிறார். மனைவி போய் வழக்கு போட்டுச்சா திமுக தான் காரணம், பாத்ரூமில் தண்ணி வரலையா திமுக தான் காரணம், நான் இப்போ தலைசீவம் மறந்துட்டேன்னா திமுக தான் காரணம், சட்டம் சரியா இல்லையா திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக திமுக திமுகன்னா உனக்கு வேற நினைவே இல்லையாப்பா. உனக்கு பொழுது வரைக்கும் இந்த திமுக பற்றி தான் கணக்கிட்டு இருக்கியா. தேர்தல் நடைமுறை வரட்டும், தேர்தல் நடைமுறை அறிவிச்சோன்னு அப்படியே பாருங்க, நான் வெட்டி நாளாக புரட்ட போகிறேன், கீழ்க்க போகிறேன். நீங்கள் இன்னைக்கு யார் தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் தானே எல்லாமே இருக்கு, அதிகாரிகள் காவல்துறை எல்லாமே இருக்கு. இவர் சொல்றாரு எனக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை அப்படின்னு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு, பெரிய எப்படின்னு நம்ம சொல்லல. ஒரு பிரதமரை தாண்டி, ஒரு ஜனாதிபதியை தாண்டி, அப்படி ஒரு கடவுளா இருந்தா கூட அது மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசுல வராது. நான் தனிப்பட்டவன், எனக்காக எல்லாம் தனியா செய்யணும், சட்டம்லாம் எனக்கு கட்டுப்படுத்தாது அப்படி சொல்றாரு. இது எப்படி ஏத்துக்கிறது, என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. அகம்பாவமா ஆணவமா? அகம்பாவம் ஆணவமா தான் எவ்வளோ பேர் அகம்பாவம் ஆணவத்தின் உச்சத்தில் நின்றவர்கள் அழிந்து போன வரலாறு உண்டு. நான் அழிந்து போகணும்னு சொல்றது அரசியலை சொல்கிறேன். அவர் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு போட்டோம், அதனால எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இதை நான் குறிப்பாக சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலையும் தேர்தல் நடக்குது. எல்லா இடத்துலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. இவர் ஒன்றிக்காக இருக்கிற காவல்துறை எல்லாமே கொண்டு இங்கே இவர் போகிற இடம்லாம் நிறுத்திவிட்டா பாக்கி இடத்துலலாம் யார் அது ஒரு சட்டம் ஒழுங்கு யார் காப்பாற்றுறது, அங்கெல்லாம் தேர்தல் பணிகள் யார் செய்கிறது? இவர் என்ன நினைக்கிறாருன்னு புரிய மாட்டேது நமக்கு. இவர் தொண்டர்களை தேவை